தனிமைப்படுத்தப்பட்ட அதிமுக சொல்லி அடித்த அண்ணாமலை களம் மாறும் தமிழகம் திமுக விசஸ் பாஜகவா? தமிழகத்தில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி முறிவுக்கு பிறகு அதிமுக தங்கள் தலைமையின் கீழ் ஒரு அணியை கட்டமைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. குறிப்பாக திமுகவில் தொகுதி பங்கீடு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் வெளியேறும் கட்சிகளை ஒருங்கிணைத்து அதிமுக மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இருந்தபோதிலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தமிழகத்தில் பாஜக தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். இந்த திட்டத்திற்கு டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலை அவர்களுக்கு பல நெருக்கடிகளை தந்தது. பாஜகவோடு அதிமுக தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என பல்வேறு விதத்தில் கூறி வந்தது. இருந்தபோதிலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தான் தனி அணியை கட்டமைக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவர்களின் ஓட்டுகள் பாஜக கூட்டணியில் இருந்தால் கிடைக்காது என முடிவு செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு தங்கள் அணியிலிருந்து கழட்டிவிட்டார். தொடர்ந்து பாஜக தலைமை முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் பாஜக தங்கள் அணிக்கு வேண்டாம் என விடாப்பிடியாக இருந்தார். அதன் மூலம் விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் அணியில் இணைவார்கள். அதன் மூலம் மிகப்பெரிய அணியை கட்டமைக்கலாம் என தப்பு கணக்கு போட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அண்ணாமலை அவர்களின் சாதுரியமான இந்த காய் நகர்த்தலின் மூலம் தற்போது அஇஅதிமுக கூட்டணியில் எந்த பெரிய கட்சிகளும் இணையவில்லை. குறிப்பாக இருக்கக்கூடிய பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் கூட இதுநாள் வரை அஇஅதிமுக கூட்டணியில் இணையவில்லை. மாறாக நரேந்திர மோடி அவர்களின் வருகைக்கு பிறகு பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளின் முடிவுகளும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அவைகளும் தமிழக பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அணியில் இணைவதற்கான வாய்ப்புகளே அதிகம் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். எனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாமக, தேமுதிக, பாஜக, புதிய தமிழகம், தமாக, ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக முன்னேற்ற கழகம் என அனைத்து கட்சிகளும் தற்போது பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. எனவே தற்போது களம் திமுக விசஸ் பாஜக என மாறிக்கொண்டிருக்கிறது. அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தவறான புரிதல் காரணமாக தற்போது அஇஅதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் பிரபல அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.